கல்முனை மாநகர சபை ஊழியர்கள் முன்னெடுத்த பணி பகிஷ்கரிப்பு இன்று கைவிடப்பட்டது. கல்முனை மாநகர சபை ஆணையாளருக்கு அவதூறு கூறிய சந்தேக நபர்கள் இருவரும் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்தே இவர்கள் பணி பகிஷ்கரிப்பை கைவிட தீர்மானித்தனர். இன்று முற்பகல் குறித்த சந்தேக நபர்கள் கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்ததுடன் அவர்களுக்கு தலா 75,000 வீதமான 2 சரீர பிணைகள் மற்றும் 1,500 ரூபாய் பெறுமதியான ரொக்க பிணையிலும் அவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் சந்தேக நபர்களை எதிர்வரும் 19ஆம் தேதி கல்முனை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நீதவான் IP ஃபயாஸ் ரசாட் உத்தரவிட்டுள்ளார். எவ்வாறாயினும் மாநகர சபை ஆணையாளருக்கு அவதூறு கூறியவர்களை கைது செய்யுமாறு கோரி மாநகர சபை ஊழியர்கள் இன்று காலை வரை பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டிருந்தனர். இன்று காலை மாநகர சபைக்கு முன்பாக இவர்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்தனர். ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள தமது காணிகளை விடுவிக்குமாறு வலியுறுத்தி கிளிநொச்சி பரவிப்பாஞ்சான் கிராம மக்கள் 7வது நாளாகவும் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மாதம் 31ஆம் தேதி பரவிப்பாஞ்சான் மக்கள் இந்த தொடர் கவனஈர்ப்பு போராட்டத்தை ஆரம்பித்தனர். தமது காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் வரை இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என மக்கள் தெரிவித்துள்ளனர். காணி விடுவிப்பு தொடர்பில் வழங்கப்படும் வாக்குறுதிகள் தொடர்ந்தும் பொய்யாகி போவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். 7வது நாளாக எங்கள் போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு எந்த விதமான முடிவும் இன்னும் வரவில்லை. எங்களால் முடிந்தவரை நாங்கள் இந்த இடத்திலிருந்து எங்களுக்கு ஒரு முடிவு சொல்லும் வரை தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வோம் என்பதை சகல அரசாங்க அதிகாரிகளோ இது சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினருக்கும் பொதுவாக நாங்கள் சொல்வது என்னவென்றால் எங்கட இயலாமையை கருத்துல வச்சு கொண்டும் நாங்கள் 7 மாதம் வரைக்கும் நாங்கள் இதுல இருந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து எங்களுக்கு சரியான முடிவு கிடைக்கும் வரைக்கும் நாங்கள் இதுலயே இருப்போம் என்பதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துறோம். மனவேதனையுடன் எங்களை காணிவிடுறதை பற்றி ஒரு காணிவிடுகிற சம்பந்தமாக ஒரு முடிவுன்னு சொல்ல இல்லை. எங்களை தீர்க்கமான முடிவு வரும் வரைக்கும் நாங்கள் இதில் இருக்கிறோம். இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சதுக்கும் எங்களுக்கு இந்த முடிவும் இன்னும் அரசாங்கத்தாலேயே இல்லை மேல்குடியேற்ற அமைச்சாலே இன்னும் எங்களுக்கு வேற இல்லை. எங்களை யாரும் காணி தருவோம்னு சொல்லி அறிக்கை தந்தால் நாங்கள் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நிறுத்துவோம் என்று இருக்கிறோம். காணிகளுக்கான ஆவணங்கள் தம்மிடம் உள்ள போதிலும் காணிகள் ஒப்படைக்கப்படவில்லை என பரவிப்பாஞ்சான் மக்களில் ஒரு பிரிவினர் குற்றம் சாட்டுகின்றனர். தமது பூர்வீக காணிகள் முழுமையாக விடுவிக்கப்படும் வரை தொடர்ச்சியாக கவனஈர்ப்பில் ஈடுபட உள்ளதாக இந்த மக்கள் குறிப்பிடுகின்றனர். திருகோணமலையில் காணாமல் போனதாக கூறப்படும் வர்த்தகர் தொடர்பில் 20 பேரிடம் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. வர்த்தகரை தேடி பல போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் சம்பவம் தொடர்பில் எந்தவிதமான தகவல்களும் வெளியாகவில்லை என போலீசார் குறிப்பிட்டனர். அத்துடன் திருகோணமலை நகரில் உள்ள அனைத்து CCTV கேமராக்களின் காணொலிகளையும் பரீட்சித்ததாகவும் எந்த காணொலியிலும் அவர் தென்படவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் அவர் காலை உணவு உட்கொண்ட ஹோட்டலில் CCTV கேமராவில் மாத்திரமே அவர் தென்பட்டதாக போலீசார் சுட்டிக்காட்டினர். மண்டரகம்பு பகுதியைச் சேர்ந்த முகமது நஸ்ரீன் என்பவரை காணாமல் போயுள்ளார். 3 கார்களில் 13 பேர் தங்காபரண ஏலமூற்றுக்கு நேற்று திருகோணமலைக்கு வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மஸ்கெலியா பெரிய சூரியகந்த பகுதியில் 7 வயது சிறுவனை கொதிநீரில் தள்ளிய வளர்ப்பு தாய் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார். சிறுவனை கொதிநீரில் தள்ளிய குற்றச்சாட்டில் 29 வயதான சிறுவனின் வளர்ப்பு தாய் மஸ்கெலியா போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். 7 வயது சிறுவனை கொதிநீர் அடங்கிய பாத்திரத்துக்குள் கையை இடுமாறு வற்புறுத்தியுள்ளதாகவும் பின்னர் அதனை தந்தையிடம் கூற முற்படும் போது வளர்ப்பு தாய் சிறுவனை தாக்கியுள்ளதாகவும் தெரிய வருகின்றது. சம்பவம் இடம்பெறும் போது சிறுவனின் தந்தை வெளியே சென்றிருந்ததாகவும் போலீஸ் விசாரணைகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவத்தில் காயமடைந்த சிறுவன் மஸ்கெலியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். சம்பவம் தொடர்பில் கைதான பெண் இன்று ஹட்டன் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். யாழ் பருத்தித்துறையில் திருட்டு சம்பவம் ஒன்று தொடர்பில் கைது செய்யப்பட்ட 7 சந்தேக நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். கடந்த 1ஆம் தேதி பருத்தித்துறை பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து 10 லட்சத்துக்கும் அதிக பெறுமதியுள்ள தங்க நகைகள் திருடப்பட்டிருந்தன. இது தொடர்பில் வீட்டின் உரிமையாளரினால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை அடுத்து 7 சந்தேக நபர்கள் பருத்தித்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். பருத்தித்துறை பகுதியைச் சேர்ந்த 18 மற்றும் 23 வயதுக்கு இடைப்பட்டவர்களே இவர்கள் என போலீசார் குறிப்பிட்டனர். சந்தேக நபர்களிடமிருந்து 14 பவுண்ட் தங்க நகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர்கள் வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புபட்டுள்ளனரா என்பது தொடர்பிலும் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்நிலையில் கைது
கைது செய்யப்பட்ட 7 பேரும் இன்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். வெளிநாட்டுக்கு பணிபுரிய செல்பவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியமாக $300 கட்டாயப்படுத்த உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கூறுகின்றது. அடுத்த வருடம் ஜனவரி மாதம் முதல் இதனை நடைமுறைப்படுத்த உள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பணிப்பாளர் சட்டத்தரணி உப்புல் தேசப்பிரிய தெரிவித்தார். கடந்த வரவு செலவு திட்டத்திலும் இது தொடர்பில் வலியுறுத்தப்பட்டிருந்ததாக உப்புல் தேசப்பிரிய குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் வெளிநாட்டில் தொழில் புரிய சென்று உயிரிழந்தவர்களின் குடும்பங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட 110 பேருக்கு இதுவரை $167 லட்சம் வழங்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் கூறுகின்றது. சூரிய சக்தி திட்டத்தின் அங்குரார்ப்பண வைபவம் இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளது. 10 லட்சம் வீடுகளுக்கு சூரிய சக்தி பிறப்பாக்க கட்டமைப்புகளை அறிமுகப்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். இதனை முன்னிட்டு நாட்டின் 4 பாகங்களில் இருந்து நியூஸ் பஸ்டினால் பிரசார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் அங்குரார்ப்பண நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று மாலை 3 மணிக்கு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொட்டாஞ்சேனை ஸ்ரீ வரதராஜ விநாயகர் ஆலயத்தின் தேர் திருவிழா நேற்று நடைபெற்றது. விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு ஆலயத்தில் காலை விசேட பூஜைகள் நடைபெற்றன. நேற்று மாலை 6 மணியளவில் விநாயக பெருமான் தேரில் வீதி வலம் வந்தார். இதன்போது பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானின் அருளை பெற்றுக் கொண்டனர். கொட்டகலை ஸ்ரீ முத்து விநாயகர் ஆலயத்தின் தேர் திருவிழா நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஆலயத்தில் நடைபெற்ற வசந்த மண்டப பூஜையை முன்னிட்டு விநாயகர், முருகன், அம்பாள் முத்தேரில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இந்த தேர் திருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இன்று காலையும் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெறவுள்ளன. யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபரை பதவி விலக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சியால் எழுந்துள்ள நிலை தொடர்பிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் வடமாகாண கல்வி பணிப்பாளர் எஸ். உதயகுமார், ஆளுநரின் செயலாளர் இளங்கோவன் மற்றும் கல்லூரியின் ஆசிரியர்கள் கலந்து கொண்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். மாகாண கல்வி பணிப்பாளர் பிரதான நுழைவாயிலூடாக வெளியேற முற்பட்ட வேளை மாணவிகள் எதிர்ப்பை வெளியிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். உடுவில் மகளிர் கல்லூரியின் அதிபரை பதவியிலிருந்து நீக்க வேண்டாம் என வலியுறுத்தி மாணவிகள் சிலர் நேற்று மாலையில் இருந்து உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். கல்லூரியில் சிறந்த நிர்வாகத்தை முன்னெடுக்கும் தற்போதைய அதிபரை அந்த பதவியில் இருந்து நீக்கி வேறு ஒருவரை நியமிக்க கல்லூரி நிர்வாகம் முயற்சிப்பதாக அவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இதேவேளை யாழ்ப்பாணம் உடுவில் மகளிர் கல்லூரிக்கு முன்பாக இன்று முற்பகல் கூடிய மாணவிகள், பழைய மாணவிகள் மற்றும் பெற்றோர் தற்போதைய அதிபருக்கு ஆதரவாக ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டனர். இரவோட இரவா நாங்கள் இரவா தொடங்கி இருக்கிறோம். இது சுழற்சி முறையில நாங்க போராட்டத்தை முடிச்சு நாங்க உண்ணாவிரதத்துல நாங்க இறங்கி இருக்கோம். ஏனென்றா எங்களுக்கு எந்த விதமான முடிவும் எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அதுதான் எங்களோட ப்ராப்ளமா இருக்குது. முதலாம் நாள், 2ஆம் நாள், இதோட 3ஆவது நாள் ஆயிடுச்சு. அந்த போட்ல இருந்து யாருமே ஏன் என்ன இதுக்கண்டு யாருமே மைண்ட் பண்ணி கேட்க கூட இல்லை. அதனாலதான் எங்களுக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குது. இவ்வளவுமே நாங்க செய்யறது எங்களுக்கு வேணுமென்ற ஒரே ஒரு ரீசனுக்காக மட்டும்தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க செய்யறதால எல்லாரும் பாக்கினம், கதைக்கினம், கொள்ளினம். எங்களுக்கான முடிவை யாருமே தெளிவா சொல்லினமும் இல்லை, எங்களுக்கு அதை தெரியனமும் இல்லை. பாடசாலை விடுமுறை காலத்தில் பதவி விலகுமாறு அதிபருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் பெற்றோர் குறிப்பிட்டனர். போராட்டம் நடத்தியும் எந்த ஒரு பிள்ளைகளுக்கு பதில் எதுவும் கிடைக்கவில்லை என்றதில் இன்றைக்கு 6 மணியிலிருந்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி இருக்கணும். பொம்பளை பிள்ளைகள் தனியா இருக்கணும்ன்றதுக்கான நாங்க பாதுகாப்பு கருதி இன்றைக்கு இதுல நிக்கிறோம். 192 வருடங்கள் பழமை வாய்ந்த உடுவில் மகளிர் கல்லூரி இலங்கையின் பழமை வாய்ந்த பாடசாலைகளில் ஒன்றாகும். இந்த பாடசாலை வரலாற்றில் இதுவரை 8 அதிபர்கள் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாடசாலையின் அதிபரை பணியிலிருந்து நீக்கும் முயற்சிக்கு எதிராக கடந்த சனிக்கிழமையும் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது.
இத்துடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் சக்தி டிவி நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.